தமிழகத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய 6 நாடாளுமன்ற உறுப்பினருக்கான, அதாவது ராஜ்யசபா உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் நடைபெறக்கூடிய ஒரு நிலையில் திமுகவினுடைய வேட்பாளர்கள் தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை செயலரிடம் தற்பொழுது அந்த வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து வருகிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் திமுகவினுடைய வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வில்சன், அதே போன்று சல்மா உள்ளிட்ட சிவலிங்கம் உள்ளிட்ட 3 பேரும் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம் கமலஹாசனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவரும் என மொத்தமாக திமுக சார்பில் 4 வேட்பாளர்கள் தற்பொழுது வேட்புமனு தாக்கலை செய்து வருகிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் அந்த சட்டப்பேரவையினுடைய இணை செயலாளர் சுப்பிரமணியன் அவரிடம் இந்த வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வின் பொழுது கூட்டணி கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை, அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று திமுகவினுடைய ராஜ்யசபா உறுப்பினர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களது வேட்புமனு தாக்கலின் பொழுது உடன் இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அதிமுகவினுடைய 2 வேட்பாளர்களும் தனது வேட்புமனுக்களை தாக்கல் செய்யவும் இருக்கிறார்கள். அதே போன்று தமிழகத்திலிருந்து கடந்த 3 நாட்களுக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய அந்த வேட்பாளர்கள் வேட்புமனுக்கள் சரி செய்யப்படுவதற்குண்டான அந்த கால அவகாசம் என்பது சட்டப்பேரவையினுடைய இணை செயலாளர் அவரிடம் இருக்கிறது. அவர் இந்த வேட்புமனுக்களை பரிசீலனை செய்து அதில் ஏதேனும் அதாவது அவர் வேட்புமனுக்களில் என்ன மாதிரியான விண்ணப்பம் செய்யப்பட்டு விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்பதை சரிபார்த்த பிறகு அதனை டெல்லிக்கு அனுப்புவார்கள். அதன் பிறகு அந்த தேர்தலில் அவர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான அந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய கையொப்பம் பெறப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதத்தையும் அனுப்பி அவர்கள் விரைவில் வரக்கூடிய 19ஆம் தேதி ராஜ்யசபா உறுப்பினர்களாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். அடுத்த மாதம் ஜூலை 24ஆம் தேதியோடு 4 திமுக நாடாளுமன்ற, அதாவது ராஜ்யசபா உறுப்பினருக்கான, மாநிலங்களவை உறுப்பினருக்கான அந்த பதவிக்காலம் முடிவடைய இருக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் இந்த தேர்தல் இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் மூலமாக நடைபெறுகிறது. திமுக சார்பில் ஏற்கனவே வைகோ, அதே போன்று வில்சன் உள்ளிட்ட 4 ராஜ்யசபா உறுப்பினர்கள் பதவிக்காலம் முடிவடையக்கூடிய ஒரு நிலையில்தான் இன்றைய தினம் 3 பேர் திமுக சார்பிலும், ஒரு இடம் மக்கள் நீதி மய்யத்திற்கும் திமுக